ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். மற்றும் இது என்ன பாட்காஸ்ட்னு தான் நினைக்கிறீங்க. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா என் பேர் சுதர்ஷன், அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா வரலாறை அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. அது இல்லாமல் நிறைய கோவில்கள் சம்மந்தப்பட்ட பழமையான கோவில்களையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய கோவில்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்றது தான் இந்த சேனலோடைய நோக்கமே. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் போட்டோம், வரலாறு சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் போட்டுட்ருக்கோம், இனிமேட்டும் போடுவோம். அது எதுவும் நிற்காது. இந்த பாட்காஸ்ட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இது முழுக்க முழுக்க கற்பனையால் உருவாக்கப்படுற ஒரு நாவல். அந்த நாவலை எழுதுனது நான் தான். ஸோ அதனால தான் என் பேரை முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த நாவல் உங்களுக்கு படிக்கும்போது வரலாறு சம்மந்தப்பட்ட உணர்வும் இருக்கும், இன்றைய காலகட்டத்தோட மனிதர்களுடைய உணர்வும் இருக்கும். ஸோ என்னோட முதல் நாவல், நான் எழுதுகிற முதல் புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப போர் அடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலத்தை கண்டவன், என்னுடைய நாவல். வாங்க போகலாம். 1990 ஏப்ரல் 24 இந்த கதை தொடங்குது. எங்கேருந்து? திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம். இந்த திருப்பெருந்துறையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். காரணம், எல்லா சிவன் கோயில்லையும் சிவபெருமான நம்ம லிங்க வடிவில் கண்ணார தரிசிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு லிங்க வடிவமும் இல்லை, உருவ வடிவமும் இல்லை. அவர் இங்கே ஆத்மநாத சுவாமியா, ஆத்ம சுரூபமாக இருக்கார். அவரை மனசார நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் தரிசனம் கொடுப்பாரு. அப்படி அவரை நம்ம மனசால நினச்சிக்கிட்டு இந்த கதையை தொட்டு வணங்கி இந்த கதையும் தொடங்குற வரலாற்று வாசனை இன்னும் காட்டில் கலந்துருக்க ஒரு சின்ன ஊர் தான் இந்த திருப்பெருந்துறை. ஏன் அப்படி சொல்கிறேன்றத போகிற போக்கில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்தது தான் நம்மளுடைய கதாநாயகன் ரவீந்திரன். ரவியோட வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, நடுத்தர வீடு. ரவியை பற்றி சொல்லணும்னா ஒரு 27 வயது இளைஞன், துடிப்பான இளைஞன். பேங்க்கில் வேலை செய்கிறான், ஒரு தனியார் பேங்க்கில். அவனுக்கு பேங்க்கில் வேலை செஞ்சாலும் வரலாற்று மேலேயும் தமிழ் மேலேயும் அதிக பற்று இருக்கு. அதை எப்போ அவன் தான் உயிருக்கு மேலான்னு நினைக்கிறான். அவங்க அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர். காரணம், அவர் ஒரு போரில் கலந்துக்கும் போது அவருடைய முட்டியில் அடிபட்டதுனால அவரால் தொடர்ச்சியாக மிலிட்ரியில் பங்கேற்க முடியல. அவரோட வயசு ஒரு 52 இருக்கும். அவனுடைய அம்மாவுடைய வயசு 48. அவங்களுடைய பேர் சுமித்ரா. அவங்க ஒரு இல்லத்தரசி தான். ரவிக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்குது, 12th படிக்கிறாங்க. அவங்க பேர் கவிதா. இது எல்லாத்தையும் தாண்டி ராமமூர்த்தியோட அம்மா கல்யாணியும் இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 80. இதுதான் ரவியோட அழகான சின்ன குடும்பம். அன்னைக்கு ஏப்ரல் 24 காலைல 6 மணிக்கு சேவல் கூவுது. ராமமூர்த்தி, ரவி எழுந்திரிப்பா, பேங்க்குக்கு நேரமாச்சுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது, ஐயோ அப்பா லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ரவி எழுந்திரிச்சு உட்காடுறான். கவிதா சிரிச்சபடி, அண்ணா அலாரமை நான் தான் ஆஃப் பண்ணேன், இப்போ யாரை குறை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். நீ தான் ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேகமாக விரட்டுறான். என்ன உன்னால் பிடிக்கவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். 2 பேரும் இப்படி சின்னதாக சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து பாட்டி சிரிச்சுக்கிட்டு, காலையிலே ஆரம்பிச்சிங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ரவி வேகமாக போய் குளிச்சுட்டு மாற்று உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக ஹாலுக்கு வரான். அங்கே அவனோட அம்மா இட்லி பரிமாறுறாங்க. பரிமாறும்போது, ரவி ஈபி பில்லு கட்டணும்ப்பா அப்படின்றாங்க. சரிம்மா கொடுக்குறேன் பணம் அப்படின்றான். பாட்டிக்கு மருந்தும் வாங்கணும், அதையும் வாங்கிடுறேம்மா. ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும்டா தம்பி, பணம் அனுப்பிச்சி விட்ரு, பணத்தை கொடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தியும் சொல்கிறார். ரவி தனது சம்பள பணத்தை எண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறான். அந்த வீட்டில் ஆடம்பரம் இல்லைனாலும் தேவைகள் மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு மக்களே. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் தன்னுடைய பேக் எடுத்துக்கிட்டு பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறான். காரணம், அவன் பேங்க்லேயே வேலை செஞ்சாலும் ஆடம்பரம் இல்லைனாலும் அவனுக்கு தான் தேவைகள் அதிகமாகிட்டே போகிறதுனால அவனால் ஒரு ஸ்கூட்டர் கூட வாங்க முடியும். பேருந்து பயணம், மக்களும் கூட்டமாக இருக்குது. ரவி ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். நேராக அந்த பயணத்தில் அவன் பேங்க்குக்கு போகிறான். மேனேஜர் உள்ளே நுழைஞ்சோன்னே, ரவி 10 நிமிஷம் லேட்டு, என்ன டெய்லி லேட்டாக வரீங்க அப்படின்னு. சார் அது பஸ்ஸு, காரணம் வேணாம், நாளைக்கு நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னான். ரவி அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல, தலையசைச்சிட்டு போய் அவனோட இடத்துல உட்காரான். அவனோட வேலை கேஷியர் வேலை. மக்களுக்கு பணம் எண்ணி கொடுக்கறது, டோக்கன்கள் அனுப்புறது, நோட்டுகள் எண்ணுவது தான் அவனுடைய வேலை. அதையே டெய்லியும் அவன் பார்க்குற வேலைனாலும் அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இருந்தாலும் செய்கிற வேலையை கனவோடு செய்யலைனாலும் வீட்டோட தேவைக்காக செய்ய ஆரம்பித்தான். இதெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்புறப்போ மேனேஜர் அவனை கூப்பிட்டு பேசுறாரு.
இனிமேல் லேட்டாக வந்த சம்பளத்தும் குறையும், தொடர்ந்து இப்படியே இருந்தால் வேலையும் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ரவி அமைதியாக வெளியே வரான். அவனோட நிலையை நினச்சி அவனை நொந்துக்கிறான். திரும்பவும் மாலை நேரம் சூரியன் மங்குற நேரத்தில் பேருந்து பழைய ரேடியோ ஒலிக்கிற அதே இசையோட அவன் பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரேடியோவில் அப்போ ஒரு அறிவிப்பு வருது. இன்று ராஜராஜ சோழரின் சதய திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுதுன்னு ஒரு நியூஸ் வருது. ரவியோட முகம் திடீர்னு மின்னல் வெட்டின மாதிரி மாறிடுச்சு. ரவி மனசுக்குள்ளேயே இன்னைக்கா எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை நொந்துக்கிறான். எப்படா பேருந்து அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நிறுத்தத்துக்கு வரும்னு ஏங்கிக்கிட்டே இருந்தான். பேருந்து கரெக்டாக அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நிறுத்தத்துக்கு வருது. பேர்ல இருந்து வேகமாக இறங்கி ஓடுறான். பேருந்து ஓட்டுநர் கூட அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னடா அவன் இப்படி வேகமாக ஓடுறான். ரவி அதெல்லாம் கண்டுக்காம வேகமாக வீட்டை நோக்கி ஓடுறான். அவன் ஓடி வர்றதை பார்த்தோன்னே, ரவி என்னடா அவசரம், ஏன்டா அப்படி ஓடுற அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரவி பதிலுக்கு அப்பா பேச்சை கூட காதில் வாங்காமல் அறைக்குள்ளே செல்கிறான். மேஜையில் இருக்கும் நாள் காட்டியை பார்க்குறான். நேற்றைய நாள் இன்னும் கிழிக்கப்படலை. அதை பார்த்தோன்னே அவனை அண்ணத்தானே நொந்துக்கிறான். அச்சோ, இதை எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு நேற்றைய நாள் இன்னும் கிழிக்கப்படலைன்னு நினச்சி மெதுவாக அந்த தாளை கிழிக்கிறான். அதில் பெரிய எழுத்தில் சதய திருநாள்னு போட்டிருக்கு. அவன் சில நொடிகள் அமைதியாக நிற்கிறான். அந்த நொடியில் வீட்டுக்கு வெளியே பலமான காற்று வீசுது. வாசலில் தொங்கி கொண்டிருந்த பழைய வெண்கல மணியும் தானாக ஒலிக்குது. ரவி முகம் குழப்பத்தில் மூழ்குது. என்னடா நம்மளை சுற்றி ஒரே காத்தடிக்குது, மணி அடிக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் மெதுவாக ஜன்னல் வழியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறான். தொலைவில் டக் டக் டக்னு குதிரையோட குளம்படி சத்தம் கேட்குது. ஒரு குறவின் குழம்பு சத்தம் கேட்டோன்னே, ஆனால் சாலை முழுவதும் வெறிச்சோடியாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி அவன் வெளியில் வந்து பார்க்குறான். இந்த சத்தம் எங்கேருந்து வருது உங்களுக்கும் தெரியல. அதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாவல் பிடிக்கும். தொடர்ச்சியாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. தேங்க்யூ.